பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. இந்த நாட்கள்ல ஃபேஸ்புக்ல பார்ப்போம் அப்படின்னா, மீடியாக்கள்ல பார்ப்போம் அப்படின்னா, அநேக ஜனங்கள் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி தாறுமாறாக பேசுகிறதை நான் பார்க்கிறேன். சிலர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தாறுமாறாக பேசுகிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அந்த காரியங்களை வைத்து நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது என்றால், உலக பிரகாரமா சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவார். அதாவது நம்ம சிந்தையில ஒரு மனிதன் தவறு செய்கிறதை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக நாம் என்ன நினைப்போம்? எல்லா மனிதர்களும் இப்படிதான் கெட்டு போறாங்க நினைப்போம். இது சகஜம்தான். அதே போலதான் ஒரு சில தேவ ஊழியர்கள் செய்கிற தவறை பார்த்து பலர் என்ன நினைத்து விடுகிறார்கள்? எல்லா ஊழியக்காரர்களுமே இப்படித்தான். எந்த ஊழியக்காரன்ட்டையும் உண்மை இல்லை, எந்த ஊழியக்காரங்களும் வேலைக்கு போறதில்லை, எல்லா ஊழியக்காரங்களும் சுகபோகமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் என்று தவறான எண்ணம் கொண்டு அநேகர் சுற்றி திரிகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு நான் ஆலோசனையாய் சொல்லுகிற ஒரு காரியம், அன்றைக்கு எலியா என்கிற தேவ மனிதன் தேவனிடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஒருவன்தான் உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிறேன், என்னையும் கொலை செய்ய தேடுகிறார்களே என்று சொல்லுகிறான். அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, நீ ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன்னு நினைக்கிறா, ஆனா நான் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்கு வைத்திருக்கிறேன். ஒரு மனிதன் எங்க இருக்கிறான்? 7000 பேர் எங்க இருக்கிறார்கள்? கவனித்து பாருங்க. அப்போ தேவனுடைய ரகசிய செயலை நாம் ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணும். ஒருவர் தப்பு செஞ்சுட்டா கிறிஸ்தவர்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் தப்பு செஞ்சுட்டா ஊழியக்காரர்களே இப்படித்தான் என்று சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு ஆக்கினை கொண்டு வரும், அது உங்களுக்கு விரோதமாக தேவ கோபாக்கினை கொண்டு வரும். நான் கவனிச்சு பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற பலர் தங்கள் சொந்த மனைவி பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த முடியாதவர்களா இருக்கிறாங்க. தங்கள் சொந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியாம இருக்கிறாங்க. தங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்த முடியாதவங்க எல்லாம் இன்னைக்கு மீடியாக்கள்ல என்ன பண்றாங்கன்னா ஊழியர்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. எத்தனை ஒரு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை நிப்பார், முதல்ல உன்னை குணப்படுத்து, உன் குடும்பத்தை சரியா நடத்து என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனா, உங்க சகோதரனா நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, கண்களால் பார்க்கிறத வைத்து ஒரு நாள் தீர்ப்பு சொல்லாதீங்க. நீங்க கண்களால ஒரு காரியத்தை பாக்குறீங்க, அது தவறுன்னு தெரிஞ்சா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கண்ணால பாக்குற அந்த காரியம் என்னை வேதனைப்படுத்துதுப்பா, ஒரு கிறிஸ்தவங்கள் இப்படி இருக்கிறாங்களே, ஒரு ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாங்களே, தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தகுதியும் நீதியுமா இருக்கும். அதை விட்டுட்டு மீடியாக்கள்ல குறை சொன்னீங்கன்னா யானை தான் தலையிலே மண்ணள்ளி போட்ட மாதிரி நாம தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களா இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் சுய புத்தியை சாராதபடி கர்த்தருக்கு பயந்துருங்க, கிருபை உண்டாகும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாட்களில் நாங்கள் சில நேரத்துல எங்கள் சுய புத்தியை சார்ந்து நடந்து விடுகிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சில நேரத்துல நாங்கள் தகுதியில்லாத வார்த்தைகளை பேசி விடுகிறோம். ஆண்டவரே, உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, உங்களுடைய அன்பை விளங்க பண்ணுங்க. நாங்கள் குணப்படவும், நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் உமது இரக்கத்தையும் கிருபையின் நீரங்களுக்கு கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை சரியான நீதியின் பாதையில் நடத்தும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.